இதை தெரிந்து கொண்டால்தான் நான் உயிர் வாழ முடியும் அப்படின்னா அதுதான் அறிவு. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம உயிர் வாழ முடியும் அப்படின்னா மட்டும்தான் அது அறிவு. அதைத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் பகுத்தறிவு, வாழ்க்கைக்கு தேவையான அறிவு என்பது எதென்றால், இதை நாம் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் நாம் உயிரோடு வாழ முடியாது அப்படின்ட்டு, அப்படிப்பட்ட அறிவு தான் வாழ்க்கைக்கு தேவையான அறிவு. வாழ்க்கைக்கு தேவையான அறிவுன்னா என்னென்னா, இந்த விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கலைன்னா உன்னால் உயிரோடு வாழ முடியாது. அது மாதிரி இப்போ செவ்வாய் கிரகத்துலலாம் போய் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அப்போ அதை தெரிஞ்சுக்கலைன்னா நீ இங்கே உயிரோடு வாழ முடியாது. ஆமாம், அது உண்மை தான். அதனால தான் தேவையில்லாமல் அதை பண்ணலை. செவ்வாய் கிரகத்துலலாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்க வேளாண்ல அப்படின்னு. ஏன் ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னா, இதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நீ உயிரோடே வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம், நெருக்கடி நமக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகில் இருக்கிறது. ஏன் சந்திரனை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாங்க? ஏன் அதை பற்றி தெரியலன்னு நம்மளால் உயிரோடு வாழ முடியாதா அப்படின்னா உண்மை தான். அதை பற்றிலாம் நம்ம தெரியணும். தெரிஞ்சுக்கிட்டால் தான் கடற்கடியில் ஏதாவது கிடைக்காதா, அங்கே ஏதாவது கனிமங்கள் கிடைக்காதா, வேற்று கிரகத்தில் ஏதாவது கனிமங்கள் கிடைக்காதா, நிலவில் கனிமம், ஏன் அதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணலன்னா நம்ம உயிரோடு வாழ முடியாதா அப்படின்னா உண்மை தான். நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம இந்த இயந்திர அறிவியல் உலகில் உயிரோடு வாழ முடியும். ஏன்னா இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, கவனத்தை திசை திருப்புறாங்க. மக்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகில் கொலை வெறியோடு இருக்கிறாங்க. அப்போ இவங்களோட கவனத்தை திசை திருப்புறாங்க. இந்த நிலவில் தண்ணி இருக்குது நிலவில் இறங்கிட்டோம் நாங்கள், ஆராய்ச்சி பண்ணுறாங்க. மக்கள் அதை பார்க்குறாங்க. அப்புறம் இன்னொரு இடத்துல மக்களுடைய கவனத்தை திசை திருப்புறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு கொலை வெறி இருக்குது. இந்த இயந்திர அறிவியல் புரட்சி ஏற்படுவதற்கு முன்பு மக்கள் போரிட்டுக்கிட்டு இருந்தாங்க, நேருக்கு நேராக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எல்லாருக்குமே ஒரு கொலைவெறி, நேருக்கு நேராக ஒருத்தர் வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு சுட்டுக்கிட்டு செத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த இயந்திர அறிவியல் புரட்சி ஏற்பட்டுச்சுல்ல, அப்போ டாக்டர் ஆக போகிறேன், இன்ஜினியர் ஆக போகிறேன், நான் விஞ்ஞானியாக போகிறேன், விண்வெளியை பற்றி இப்படி ஒவ்வொருத்தரும் பல்வேறு திசைகளில் தங்கள் கவனத்தை திருப்ப ஆரம்பித்தார்கள். ஆனால் இவங்ககிட்ட கொலைவெறி இன்னும் இருக்குது. அந்த கொலைவெறியோடு வெவ்வேறு திசைகளில் பயணித்தார்கள். முதல்ல அந்த கொலைவெறி இருந்துச்சு. அப்போ நேரடியாக சண்டை போட்டாங்க. மற்றவங்களை கொல்லணும், மனுஷங்களை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக சண்டை போட்டாங்க. அப்புறம் இயந்திர அறிவியல் புரட்சி ஏற்பட்டதில்ல. அப்போ என்னாங்கன்னா, மக்களுடைய கவனம்லாம் அந்த கொலைவெறியோட அவங்களுடைய கவனம் திசை திரும்பியது. நான் நிலவுக்கு போகிறேன், நான் இன்ஜினியராக போகிறேன், நான் டாக்டராக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டராகி நான் எப்படி அடிக்கிறேன் பாரு, மற்றவங்கள கொலை பண்ணுறேன் பாரு. டாக்டராகி என்ன பண்ண போகிறான்னா, டாக்டராகி மற்றவங்கள கொலை பண்ண போகிறான். அதுமாதிரி விஞ்ஞானியாகி இந்த மக்களை எப்படி நான் கொலை பண்ண போகிறேன் பாரு. அது மாதிரி மறைமுகமான போர் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. மறைமுகமான அந்த கொலைவெறியை ரகசியமாக இப்பொழுது வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பாதுகாப்பு அதை நான் ஒரு இன்ஜினியராக போகிறேன், நான் ஒரு கார் தயாரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலம் அப்படிப்பட்ட லட்சியம் நிறைய பேத்துக்கு இருக்குது. நான் கார் கம்பெனியில் ஒர்க் பண்ணணும் அப்படி நிறைய லட்சியம். அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களால பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் சாகுறாங்க. அப்படின்னா அவங்களுடைய கொலைவெறி தான், அவர்கள் மனதில் உள்ள கொலைவெறி தான் இங்கு வேலை செய்கிறது. அது மாதிரி நோய்களால் கோடிக்கணக்கான பேர் வருஷந்தோறும் செத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா அந்த நோய், அந்த உணவுத்துறையில் இருக்கிறாங்களா, உணவுத்துறை நோய்கள் வருவதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. காற்று மாசுபாடு, அப்புறம் கடினமாக வேலை வாங்கும், மகிழ்ச்சியாக வாழாதது, நோய் வருவதற்கு ஏராளமான காரணம் இருக்குது. வெறும் உணவு மட்டும் காரணம் இல்லை. கடினமாக ஒரு மகிழ்ச்சியாக வாழாமல் எப்போவும் தொழில் அப்படின்னு சொல்லிட்டே உழைச்சிக்கிட்டே இருக்கிறது. இப்படி எல்லாமே நோய்கள் வருவதற்கு காரணமாகிறது. அப்போ அந்த காரணங்கள் எல்லாமே கொலைவெறியை அடிப்படையாக கொண்டது. கொலைவெறியை அடிப்படையாக கொண்டு மனுஷங்க தான் இது போன்ற காரணங்களை உருவாக்குகிறார்கள். ஆக இப்போ விண்வெளி ஆராய்ச்சி மக்களுடைய கவனத்தை திசை திருப்புறாங்க. நேரடியாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே பாரு செவ்வாய், இங்கே பாரு ஒரு கொலைவெறியோடு ஒருத்தன் வர்றான் அப்படின்னா, கத்தியை தூக்கிட்டு வரான் அப்படின்னா, அவங்ககிட்ட அங்கே பாரு என்ன நடக்குது பாரு, வானத்தை பாரு, வானத்தில் வான வேடிக்கை அப்படின்னு அவனோட கவனத்தை திசை திருப்புற மாதிரி தான் இந்த மனுஷங்க எல்லாத்துக்குமே ஒரு கொலைவெறி இருக்குது. நேருக்கு நேராக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த தானியங்களை உணவாக சமைச்சு சாப்பிட்டதுனாலையும், மாமிசம் இதெல்லாம் சாப்பிட்டதுனாலையும், குறிப்பாக தானியம்தான் உடம்புல அளவுக்கு அதிகமான வலிமை வந்துடுச்சு. வலிமை வந்த உடனே யாரையா அடிமைப்படுத்தணும், அடிக்கணும், அடக்கணும், ஒடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த எண்ணம் இந்த தானியங்களை சமைச்சு உண்றதுனால ஏற்படுது. அப்போ ஒரு கொலைவெறியே வருது. மற்றவங்களை அடிமைப்படுத்தும் போது என்ன பண்ணுவாங்க, மற்றவங்க அதுக்கு இணங்க மாட்டாங்க. அப்போ அவங்களும் அடிமைப்படுத்தணும் இவனை, அதாவது அந்த அடிமைத்தனத்துக்கு எதிராக போராடணும்,
எதிர்ப்பு தெரிவிக்கணும், சண்டைகள் வரும். அப்போ வந்து சண்டைகள் வரும்போது இந்த மாதிரியான ஒரு நடைமுறை வந்து இந்த தானிய உணவுகள் சாப்பிட்றதுனால ஏற்படுறதுனால அப்போ தான் வந்து அடிமைத்தனத்துக்கு இணங்க மறுப்பவர்கள் அதற்கு எதிராக போராடும்போது சண்டைகள் சச்சரவுகள்லாம் வந்து கொலைவெறி வருது. கொலைவெறி வந்து இப்படித்தான் உருவாகிறது. ஆக நாம் தொடர்ந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம், தானியங்களால் சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். அப்போ நம்ம கொலைவெறி உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்கு. நமக்கு அடிமைப்படுத்த வேண்டும், பிறரை அடிமைப்படுத்த வேண்டும், மிகப்பெரிய சாதனைகள் செய்ய வேண்டும் அப்படின்னு நமக்கு ஒரு ஆசை வருது. மிகப்பெரிய சாதனை செய்யணும்னா பலருடைய உதவி தேவை, பலரை அடிமைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த அந்த இருந்தால் தான் அந்த சாதனையை சாதிக்க முடியும். ஏன்னா தானியங்களில் சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்றதுனால மிகப்பெரிய வலிமை உடம்பில் ஏற்படுது, ஆற்றல் ஏற்படுகிறது, திறமையை அதிகரித்து கொள்ள முடிகிறது, மிகப்பெரிய விஷயங்களை சாதிக்கணும்னு தோணுது. அப்போ நிறைய பேரை அடிமைப்படுத்தினா தான் அந்த மிகப்பெரிய விஷயத்தை சாதிக்க முடியும் அப்படிங்கிற அந்த உண்மை இருக்கிறதுனால மற்றவங்களை அடிமைப்படுத்துறதுக்கு இவங்க முயற்சி பண்ணுறாங்க. அடிமைத்தனத்தை இது எல்லாருமே தானியங்களால் சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்றாங்க. அப்போ அடிமைத்தனம் என்பது எல்லோருடைய உணர்வுகளாக அது மாறிவிடுகிறது. அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற ஆசை, அடிமையாக இருக்க வேண்டும் என்கிற ஆசை, இது எல்லாமே வந்து மனுஷங்க எல்லாருடைய உணர்வுகளாக அது மாறிவிடுகிறது, ஆசைகளாக மாறிவிடுகிறது. அதனால் அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதுதான் வந்து இந்த மேலதிகாரி கீழதிகாரி, உனக்கு கீழே நான் வேலை பார்க்குறேன், நீ என்ன வேலை வாங்கு, நான் உன்னை வேலை வாங்குகிறேன், இந்த மாதிரி அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நடைமுறை. அப்போ வந்து இந்த செவ்வாய்க்கிரத்துக்கு அப்போ இப்படி இந்த அடிமைத்தனத்தில் வந்து ஒரு எல்லையை போய் பார்த்துடணும். ஒரு அனுபவம் மனுஷங்களுக்கு தேவைப்படுது. அடிமைத்தனத்தில் ஒரு முழுமையான அனுபவம் மனுஷங்களுக்கு தேவைப்படுது. அடிமைத்தனம்னா என்ன, அதோட எல்லை என்ன, அடிமைத்தனத்தால் எதையெல்லாம் சாதிக்க முடியும், இந்த மாதிரி மிகப்பெரிய அளப்பரிய சாதனைகள். இந்த இயந்திர அறிவியல் உலகம், பிரம்மாண்டமான இந்த இயந்திர அறிவியல் உலகம், இது அடிமைத்தனத்தால் உருவானது. அடிமைத்தனம் குறித்த ஒரு அனுபவத்தை மனுஷங்க இப்போ பரிசோதனை செய்துக்கிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தையே அவங்க உருவாக்குனாங்க. அடிமைத்தனத்தால் எவ்வளோ பெரிய விஷயத்தை சாதிக்க முடியும் அப்படிங்கிற இது எல்லாமே ஒரு கொலைவெறியை அடிப்படையாக கொண்டு, அந்த கொலைவெறி தான் இப்போ இந்த மாதிரி ஒரு உலகத்தை உருவாக்க காரணமாக இருக்குது. அந்த அளவுக்கு அந்த கொலைவெறி ரொம்ப வன்மையானது. அப்போ அவங்களுடைய கவனத்தை கொலைவெறியோடு இருக்கிறவர்களை அவருடைய கவனத்தை வேறு திசைகளில் திருப்புவது தான். வேறு திசைகளில், விண்வெளி, கப்பல், வான்வெளி அல்லது அந்த பொறியியல் துறை அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு மருத்துவத்துறை அப்படின்னு சொல்லிட்டு கொலைவெறியோடு இருக்கிற மனுஷங்க இருக்காங்களா. கொலைவெறி ஏன் வருது, இந்த தானியங்களை உணவாக சமைச்சு சாப்பிட்டதுனால பிறரை அடிமைப்படுத்த வேண்டும், அடங்க மறுப்பவர்களை கொலை செய்ய வேண்டும், தனது வலிமையை நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கடந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் தன்னுடைய வலிமையை நிரூபிக்கணும்னா என்ன பண்ணோம், போரிட்டால் தான் தன்னுடைய வலிமை. அன்னைக்கு வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி போரிட்டு தான் ஒருவர் பெரும்பாலும் தன்னுடைய வலிமையை நிரூபித்து கொண்டிருப்பார். ஆனால் இன்றைக்கி ஒருவர் தன்னுடைய வலிமையை நிரூபிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துருச்சு. போரிடணும்னா அப்புறம் மற்றவங்கள கொலை பண்ணணும். போரிட்டால் தான் அந்த கொலைவெறி தான் கொலைவெறியோடும் பிற நாட்டினரிடம் போரிட்டு தன்னுடைய வலிமையை நிரூபிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருப்பாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி வந்து தன்னுடைய வலிமையை நிரூபிக்கிறதுக்கு வெவ்வேறு வகைகளில் தன்னுடைய கவனத்தை செலுத்தி மருத்துவத்துறை அப்படின்னு நிறைய துறைகள்லாம் போய் அப்படி வராங்க. ஆனாலும் அதுக்கு அடிப்படையில் என்னவா இருக்குது, கொலைவெறி தான் இருக்குது. கொலைவெறியோடு ஒரு மருத்துவராக பணி செய்வது, கொலைவெறியோடு ஒரு இன்ஜினியராக வேலை செய்வது, கொலைவெறியோடு ஒரு விண்வெளித்துறையில் வேலை செய்வது, இப்படியே கொலைவெறியை வந்து திசை திருப்புறாங்க. நேருக்கு நேராக சண்டை போட்டால் பெரிய அழிவு ஏற்படும், அதனால் திசை திருப்பி விட்றாங்க. திசை திருப்பி விட்டு அந்த கொலைவெறி அடங்குற வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்காங்க. தானாக அடங்கணும், அதுக்குள்ளே ஒரு அடிமைத்தனத்தால் என்னெல்லாம் சாதிக்க முடியும் அந்த அனுபவங்களில் முழுமை பெறுகிறார்கள். முழுமையான அனுபவத்தை இப்போ மனுஷங்க சம்பாதிச்சிட்ருக்காங்க. அந்த அடிமைத்தனம் சார்ந்த அனுபவங்களில் ஒரு முழுமையான அனுபவத்தை பெறுகிறார்கள். அதுக்கு எல்லாமே அடிப்படையில் அந்த கொலைவெறி தான் காரணமாக இருக்கிறது. யார் செத்தா என்ன தன்னுடைய சாதனை செய்யுது. அது வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் இந்த ஒரு ஆராய்ச்சிலாம் தேவையாக இருக்குது. மருத்துவத்துறையாக இருக்கட்டும், விண்வெளித்துறையாக இருக்கட்டும், ஒரு பொறியியல் துறையாக இருக்கட்டும், கட்டுமான துறையாக இருக்கட்டும், எல்லா துறையிலையும் ஆராய்ச்சி தீவிரம் எல்லாமே இந்த கொலைவெறி தான் காரணம். இது இந்த கவனத்தை திசை திருப்பி நேருக்கு நேராக சண்டை போட்டுக்கிட்டு இருந்த மக்களை வந்து திசை திருப்பி மறைமுகமாக இப்போ போரிடுகிறார்கள். ஒரு மருத்துவராக இருந்து கொண்டு தனது கொலைவெறியை அவர் வெளிப்படுத்தி கொண்டிருப்பார். ஒரு விண்வெளி விஞ்ஞானி வந்து தனது விண்வெளித்துறை மூலம் தனது கொலைவெறியை வெளிப்படுத்தி கொண்டிருப்பார். இதோட விளைவு என்னென்னா அழிவு தான்.
இந்த மருத்துவத்துறை இந்த மாதிரி மருத்துவர்கள் ஆராய்ச்சியில் இதோட விளைவு வந்து கடைசியில் அழிவில் தான் முடியும். அது மாதிரி விண்வெளித்துறை அதோட விளைவு கடைசியில் அழிவில் தான் முடியும். என் காரணம் என்னென்னா அது ஒரு கொலைவெறியோடு தான் அந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க. ஒரு கட்டுமானத்துறையாக அதோட விளைவு இறுதியில் என்னவாகும்னா அழிவில் தான் முடிவடையும். அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் எந்த லட்சியத்தை நீ எடுத்துக்கொண்டு செய்தாலும் அதோட விளைவு இறுதியில் அழிவில் தான் முடியும். நீ வந்து ஒரு விவசாயத்தை எடுத்து பண்ணால கடைசியில் அதோட விளைவு அழிவில் தான் முடியும். விவசாயத்தை ஏற்படுத்தி நீ அந்த தொழிலை பண்ணாலும் அதனோட விளைவு கடைசியில் ஒரு நோய்களை ஏற்படுத்துகிற உணவுகளை சாப்பிட்றது, உணவுகளை சமைப்பதற்காக அந்த விவசாய உற்பத்தி செய்கிறது, இப்படியே கடைசியில் அழிவில் தான் அது முடிவடையும். நீ எந்த தொழில் செஞ்சிட, ஒரு ஆசிரியர் தொழில் செஞ்சாலும் அது கடைசியில் அழிவில் தான் முடியும். ஆசிரியர் என்ன பண்ணுறாரு, மாணாக்கர்களுக்கு கல்வி கற்கிறார். மாணாக்கர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி கல்வி கற்றுவிட்டு அவன் வந்து ஒரு மருத்துவராகவோ பொறியாளராகவோ அல்லது ஒரு அணு ஆயுதங்கள் செய்கிற ஒரு தொழில், இந்த மாதிரி எல்லா தொழிலும் ஒரு மோட்டார் வாகன ஓட்டுநராகவோ மாறலாம். அதன் மூலம் அவன் அழிவை ஏற்படுத்துவான், விபத்துகளை ஏற்படுத்தி மனுஷங்களை சாகடிப்பான். அதுமாதிரி விண்வெளித்துறை அல்லது ஆயுதங்களை தயாரிக்கிற ஒரு பொறியாளராக மாறி விஞ்ஞானியாக மாறி அதன் மூலம் அழிவை ஏற்படுத்துவார். அதனால் எல்லா துறையிலையும் அதோட முடிவு என்னென்னா இயந்திர அறிவியல் உலகில் உள்ள அனைத்து துறைகளின் முடிவும் அழிவு தான். ஏன்னா அதற்கு காரணம் என்னென்னா ஒவ்வொருவருடைய லட்சியமும் எதனை அடிப்படையாக சார்ந்திருக்குதுன்னா கொலைவெறியை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. கொலைவெறிக்கு என்ன காரணம், அந்த பிறரை அடிமைப்படுத்த வேண்டும், பிறரை அடிமைப்படுத்தி மிகப்பெரிய சாதனைகளை செய்ய வேண்டும், நம்முடைய சாதனை தான் முக்கியம், பிறருடைய உயிர் நமக்கு முக்கியம் இல்லை. அந்த உணர்வை ஏற்படுத்துகிற உணவுகள், தானியங்களால் சமைக்கப்பட்ட உணவுகள், அப்புறம் வந்து மாமிச உணவு, மீன் உணவு, முட்டை உணவு, அப்படி உடலுக்கு தீமைகளை ஏற்படுத்துகிற அந்த உணவுகள் தான் வந்து இந்த கொலைவெறி ஏற்படுவதற்கு காரணம். ஏன்னா இந்த உணவுகளை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நோய் வரும், நோய் வந்தால் நாமளும் செத்து போயிடுவோம். அப்போ நாம் சாகும்போது இந்த உலகத்தில் இருக்கிற எவனும் உயிரோடு இருக்கக்கூடாது, நாம் பாதுகாப்பாக வாழும்போது தான் இந்த மற்றவங்களும் பாதுகாப்பாக வாழணும்னு நமக்கு எண்ணம் வரும். இந்த தானியங்களில் சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டா நோய் வரும், நோய் வந்தால் சீக்கிரம் செத்து போயிடும். அப்படி இருக்கும்போது ஆனால் இதை சாப்பிட்டு தான் ஆகணும், இதை சாப்பிட்டா தான் நல்ல தெம்பு ஆற்றல்லாம் கிடைக்கும், மிகப்பெரிய வேலைகளை செய்ய முடியும். ஆனால் இதை சாப்பிட்டா செத்து போயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது நாம் செத்து போவோம், இந்த உணவு செத்து போவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த உணவுகளை நாம் சாப்பிட்றோம் அப்படின்னா நாம் செத்து போகும்போது இந்த உலகத்தில் இருக்கிற மற்றவங்களும் சாவத்தான் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இயல்பாகவே வந்துடும். அப்படி தான் அந்த கொலைவெறி வந்து ஏன் வருது அப்படின்னா, கொலைவெறி எப்படி வருகிறது, இந்த உணவுகளை சாப்பிட்டால் கொலைவெறி எப்படி வருகிறது என்றால் அதற்கான அற்புதமான ஒரு விளக்கம் தான் இப்போ தான் அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது தான் கண்டுபிடிக்கிறது. எப்படின்னா, நீங்கள் இந்த உணவை சாப்பிட்டா உங்களுக்கு நோய் வரும், உடம்புல நல்ல வலிமை கிடைக்கும், அதே நேரத்தில் நோய் வரும், உடம்புல நோய் வரும், நீங்கள் சீக்கிரம் செத்து போயிடுவீங்க. அதேமாதிரி இந்த உணவுகளை சாப்பிட்டா உடம்புல நல்ல வலிமை கிடைக்கும், அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உயிரை பணையமாக வச்சுக்கிட்டு முரட்டுத்தனமான வேலைகளில் ஈடுபடுவீங்க, ஆபத்தான வேலைகளில் ஈடுபடுவீங்க, ஆபத்தான செயல்களில் தொழில்களில் நீங்கள் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவீர்கள். அப்படி இருக்கும்போது அதன் மூலமும் ஏற்படுகிற விபத்து, அதன் மூலமும் உங்களுக்கு வந்து மரணம் ஏற்படும். அப்படி இருக்கும்போது இந்த தானியங்களை மற்றும் மாமிசம், முட்டை, மீன் உணவுகளெல்லாம் சாப்பிட்றதுனால நீங்கள் உங்களுக்கு நோய் வழியாகவும் விபத்துகள் ஏற்படுவதற்கும் ஆபத்தான செயல்களில் ஈடுபட்டு அழிவை தேடிக்கொள்வதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படிங்கும்போது நாமளே சாவ போகிறோம். அப்படி இருக்கும்போது இந்த உணவுகளை சாப்பிட்டா நமக்கு நோய் வந்தும் சாவும், அப்புறம் நாம் செய்கிற தொழில் அதன் மூலமாகவும் நமக்கு மரணம் வரும், விபத்துகள் ஏற்படலாம். அப்படி இருக்கும்போது நாம் மட்டும் செத்தா போதாது, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே சாவணும் அப்படிங்கிற அந்த கொலைவெறி இயல்பாகவே வந்து விடுகிறது. நாம் பாதுகாப்பாக இருக்கும்போது தான் மற்றவங்களும் பாதுகாப்பாக இருக்கணும்னு நாம் நினைப்போம். அப்போ இந்த மனுஷங்க வந்து இந்த தானியங்கள் சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்றதுனால அவங்களுக்கு நோய்கள் மூலமாகவும் மரணம் வருகிறது. அப்புறம் வந்து உடம்புல அளவுக்கு அதிகமான வலிமை வரும்போது அவங்க மிகப்பெரிய செயலை செய்வதற்காக உயிரை பணயமாக வச்சு முரட்டுத்தனமாகவும் கடினமாகவும் உழைக்கிறாங்க. அதன் மூலம் ஆபத்துகளை எதிர்கொள்கிறார்கள், விபத்துக்களை எதிர்கொள்கிறார்கள். அதன் மூலமும் இவர்களுக்கு மரணம் வருவதற்கு எப்பவும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது அதனால் இவங்களுக்கு சாவு எப்போ வேணாலும் வரும். அப்படி இருக்கும்போது நாம் மட்டும் செத்தா போதாது, நம்மோட இந்த மக்களும் சாவணும். அப்போ தான் வந்து இவங்க சாவை ஏற்றுக்க முடியும். நாம் மட்டும் சாவணும், மற்றவங்க சாவக்கூடாதுன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. நாம் சாகிறதுக்கு இந்த உணவுகளை சாப்பிட்டா நாமளும் செத்து போவோம். கண்டிப்பாக நிறைய வகையில் நமக்கு ஆபத்து வந்து சேரும், மரணம் வந்து சேரும். அப்படி இருக்கும்போது இந்த மரணத்தை எப்படி ஏற்றுக்கொள்வது அப்படின்னாக்கா, இதே மாதிரியான சாவு எல்லாத்துக்குமே வரணும், எல்லாருமே சாவணும், நான் மட்டும் செத்தா போதாது, இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே சாவதாக இருந்தால் இந்த மரணத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இந்த மரணம் எனக்கு மட்டும்தான் என்றால் அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது.
எல்லாருக்குமே வரணும், எல்லாருமே என்ன மாதிரியே எல்லாருமே சாவணும். அப்போ அதுதான் அந்த கொலைவெறியாக இருக்கிறது. கொலைவெறிங்கிறது எப்படின்னா, என்ன மாதிரி நான் கண்டிப்பாக இந்த உணவில் சாப்பிட்டா எனக்கு கண்டிப்பாக நான் செத்து போயிடுவேன், எனக்கு நோய் வரும். அப்புறம் இந்த உணவில் சாப்பிட்றதுனால உடம்புல அளவுக்கு அதிகமான வலிமை ஏற்படும். அந்த வலிமையின் காரணமாக நான் ஆபத்தான வேலைகளில் நான் ஈடுபடுவேன், உயிரை பணயமாக வைப்பேன், கடினமாகவும் முரட்டுத்தனமாகவும் உழைப்பேன். அதனால் எனக்கு விபத்துகள் ஏற்படலாம், ஆபத்துகள் ஏற்படலாம். அதனால் எப்போ வேணாலும் எனக்கு மரணம் ஏற்படலாம். இப்படி மரணத்தின் பிடியில் நான் இப்பொழுது சிக்கி கொண்டு விட்டேன். இந்த உணவுகள் சாப்பிட்டதுனால மரணத்தின் பிடியில் நான் அப்படி இருக்கும்போது இந்த மரணம் எனக்கு மட்டும் வரக்கூடாது, எல்லாத்துக்குமே வரணும், எல்லாருமே இதுபோல் சாவணும். அப்படின்னா நான் இந்த மரணத்தின் பிடியில் நான் சிக்கிக்கொள்வது பற்றி பெரிதாக வருந்தவில்லை. 70-60 வயசில் நான் சாவறதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எல்லாருமே சாவதாக இருந்தால், எல்லாருமே 70-80 வயசு 60 வயசில் செத்து போகிறதா இருந்தால் கண்டிப்பாக நான் இந்த சாவை நானும் விரும்புவேன், எனக்கும் அது ஓகே, நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதான் கொலைவெறி. மற்றவர்களும் சாக வேண்டும் என்கிற அந்த உணர்வு தான் கொலைவெறியாக தெரிகிறது. அப்படிங்கிற உணர்வோடு தான், அதாவது சாவு எனக்கும் வரும், அதே நேரத்தில் மற்றவங்களுக்கும் வரணும் அப்படிங்கிற உணர்வோடு தான் இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க எல்லாருமே. ஒரு டாக்டரோ இன்ஜினியரோ அவர் மருத்துவராக வேலை பார்க்குறாருன்னா அந்த மருத்துவருக்கும் சாவு வரும், சீக்கிரம் வந்துடும். அதாவது அவர் 120 வருஷம் வரைக்கும்லாம் இருக்க மாட்டார், 60-70 வயசில் செத்து போயிடுவார் அப்படிங்கிற உண்மை அவருக்கும் தெரியும். அப்போ அவர் அந்த சாவுங்கிறது அவருக்கு மட்டும் கிடையாது, 60-70 வயசில் வர்ற சாவு அல்லது இடையிலே கூட வரலாம், ஒரு விபத்தின் மூலமாக, ஆக்சிடெண்ட் மூலமாக அவருக்கு இடையில கூட வரலாம். இந்த வாய்ப்பு அவருக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே இருக்குது. அப்படின்னா அவர் ஏற்றுக்கிறார், ஓகே எனக்கும் இருக்குது, மற்றவங்களுக்கு இருக்குது, மற்றவங்க மட்டும் சாகக்கூடாது, நான் மட்டும் செத்தா பரவாயில்ல, மற்றவங்க சாகக்கூடாது அப்படின்னு நினச்சார் அப்படின்னா அவருக்கு அது வராது. எல்லாருக்கும் அந்த கொலைவெறி அவருக்கு வராது. இப்போ எல்லாருக்குமே அந்த சாவு வரும் அப்படிங்கிற அந்த உண்மை புரிதல் இருக்குல்ல, அது அவருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. நான் மட்டும் சாவலை, இந்த உலகத்தில் எல்லாருமே சாவத்தான் போகிறான், சீக்கிரமாக எப்படி வேணாலும் சாவு எல்லாத்துக்குமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதில் தப்புறது ரொம்ப கஷ்டம். அப்போ இவங்க இந்த சாவை ஏற்றுக்கிட்டு, மற்றவர்கள் செத்து போவாங்க அந்த உண்மை, மற்றவங்களும் செத்து போவாங்க அந்த உண்மையை ஏற்றுக்கிட்டு வாழ்கிறாங்கல்ல, அந்த புரிதல், அதுதான் இவர்களுடைய கொலைவெறியாக மாறுகிறது. மற்றவர்களும் சாவார்கள், நான் மட்டும் அல்ல, மற்றவர்களும் சாவார்கள் அப்படிங்கும்போது அந்த மரணத்தை அவர்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார்கள். துன்பம் என்பது எனக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் தான் அப்படிங்கும்போது மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிறாங்க அந்த துன்பத்தை. எனக்கு மட்டும்தான் துன்பம் அப்படின்னா என்னால் ஏற்றுக்க முடியாதுப்பா, எல்லாருக்கும் துன்பம் வருது, எல்லாருக்கும் எப்படி ஆச்சுனாலும் மரணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அந்த மரணத்தை நான் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வேன். அப்போ நீதி என்பது பொதுவாக இருக்க வேண்டும். அதாவது ஒரு நியதி என்பது அனைவருக்கும் பொதுவாக இருக்க வேண்டும். எனக்கு மட்டும் இருந்தால் அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அழிவாக இருந்தால் கூட அது அனைவருக்கும் பொதுவாக இருக்க வேண்டும். அப்படிங்கிற அந்த மனப்பான்மை தான் கொலைவெறிக்கு காரணமாக இருக்கிறது. கொலைவெறியோடு ஒவ்வொருத்தரும் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஒரு கட்டிடம் கட்டுற சித்தாள், கொத்தனார் முதற்கொண்டு, ஒரு வியாபாரி, மளிகை கடை, எல்லாரும் முதற்கொண்டு இந்த கொலைவெறியோடு அந்த எல்லாருக்கும் சாவு வரப்போகுது. அதனால் மகிழ்ச்சியாக அந்த சாவை ஏற்றுக்கிறாங்க. எல்லாருமே சாவாங்க, யாருமே சாகாமல் தப்பிச்சிடக்கூடாது. அதாவது அதுதான் அவங்க நினைக்கிறாங்க. எல்லாருக்கும் சாவதாக இருந்தால் நான் அந்த சாவை ஏற்றுக்கிறேன், எனக்கு மட்டும் வருவதாக இருந்தால் நான் ஏற்றுக்க மாட்டேன். இதில் யாராவது ஒருத்தர் தப்பிக்கிறார் அப்படின்னா அது எனக்கு பிடிக்காது. அது என்ன நீ மட்டும் தப்பிக்கிற, நாங்களாம் அதுக்குள்ளே தானே இருக்கிறோம், எங்களுக்கு சாவு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, நோய்கள் மூலமாக, விபத்துகள் மூலமாக. அப்படி இருக்கும்போது நீ மட்டும் அதில் தப்பிக்கலான்னு ஏன் பார்க்குற, நீ மட்டும் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கலான்னு ஏன் பார்க்குற, நீயும் எங்களை மாதிரியே செத்து போகிற அந்த வலைக்குள்ளே மாட்டிக்கோ அப்படின்னு தான் நினைப்பாங்க மக்கள். இதுதான் கொலைவெறியாக இருக்கிறது. ஆக இப்படி கொலைவெறியோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்கள் அவர் நேரடியாக அவங்களுடைய கவனம் இன்றைக்கி நேரடியாக அப்படிப்பட்ட மக்கள் இந்த டாக்டராகவோ இன்ஜினியராகவோ இல்லைன்னா, இந்த தானியங்களை உணவாக சாப்பிட்டு கொண்டு ஒரு இன்ஜினியராகவோ டாக்டராகவோ இல்லை, சும்மா இருக்காங்க, வெறும் வயலில் வேலை பார்த்துட்டு சும்மா இருக்காங்க, வயலில் வேலை பார்க்குறது, வீடு வருவது இப்படி. ஆனால் இவங்க சாப்பிட்ற உணவு என்னது, தானியங்களில் சமைக்கப்பட்ட உணவு. இப்படி தானியங்களில் சமைத்த உணவுகளை சாப்பிட்டு கொண்டு நீங்கள் வெறுமனே சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீர்கள் என்றால் நேருக்கு நேராக ஒருத்தர் சண்டை போட்டே செத்து போயிடுவீங்க. ஏன்னா தானியங்களில் சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டா அந்தளவுக்கு வலிமை வரும், ஆற்றல் வரும். அந்த ஆற்றலை வைத்து கொண்டு நீங்கள் வெறுமனே உட்கார்ந்து கதை பேசுகிறது, சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் சண்டை போட்டு தான் செத்து போவீங்க. அதனால் சாதாரணமாக வாழணுன்னா சாதாரணமான உணவை தான் நீங்கள் சாப்பிடணும். இந்த காய்கறி பொரியல், காய்கறி கூட்டு அல்லது பச்சை காய்கறி, பழங்கள், இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்டா சாதாரணமாக வாழலாம்.
சாதாரணமாக வாழ வேண்டுமென்றால் இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடணும். ரொம்ப வலிமை தருகிற உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு நீ சும்மா இருக்க உன்னால் முடியாது. சும்மா இருந்தால் சண்டை போடுவீங்க, ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு செத்து போயிடுவீங்க. அப்போது ரொம்ப உடம்புல வலிமை ஏற்பட்டுச்சுனாக்கா, வலிமை ஏற்படுத்துகிற உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அப்போ உங்கள் கவனத்தை நீங்கள் வேறு வழிகளில் திருப்ப வேண்டும். சும்மா ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தால் சண்டை தான் வரும். அடிதடி வரும், வம்பு வரும், யார் வலிமையானவர் என்கிற போட்டி வரும். அதில் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு செத்து போவீங்க. அப்படி தான் கடந்த காலங்களில் நடந்தது. கடந்த காலங்களில் போரிடுகிற காலங்கள்லாம் ஒரு நாட்டினர் இன்னொரு நாட்டோட சண்டை போடுறது மட்டும் கிடையாது, ஒரு தெரு சண்டை வரும். ஒரு ஊரில் யார் வலிமையானவர், யார் சண்டியருங்கிற சண்டை வரும். அப்புறம் ஒவ்வொரு தெருவுலையும் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் யார் வலிமையானவர் அப்படிங்கிற சண்டை வரும். இப்படி சண்டை என்பது கடந்த காலங்களில் ஒரு மனித வாழ்க்கை முறையாக இருந்தது. அப்போ பெண்களை ஆண்களை நல்லா அடிப்பாங்க, உதைப்பாங்க. ஏன்னா ரொம்ப எளிதாக இருந்தது. ஆண்கள் தங்களுடைய வீரத்தை காட்டுகிற பாதுகாப்பான இடமாக பெண்கள் தெரிந்தார்கள். அதனால் தினமும் வீட்டில் பொண்டாட்டியை போட்டு அடிக்கிறது ஒரு ஆணின் பண்பு, ஆண்மையின் வெளிப்பாடு அப்படின்னு நம்பினாங்க. அந்த காலங்களில் அப்படிப்பட்ட காலமாக இருந்தது. அப்படியெல்லாம் நேருக்கு நேராக சண்டை போடுறது, போரிடுறது, பொண்டாட்டியை போட்டு அடிக்கிறது, அல்லது பொண்டாட்டியும் புருஷனும் சண்டை போடுறது, ஒரு குடும்பத்தினர் சண்டை போடுறது, இப்படியெல்லாம் மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ தான் என்ன வந்தது, இந்த இயந்திர அறிவியல் புரட்சி வந்தது. 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் இயந்திர அறிவியல் புரட்சி வந்தது. இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்த மக்கள் என்ன பண்ணாங்க, கொலையடிக்கு வந்தால் கொலையடியில் சண்டை போடுவாங்க, எங்கே போனாலும் சண்டை போடுவாங்க. எங்கேயாவது சண்டை போட்டு நம்ம வலிமையை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தோடே இருந்தாங்க. பக்கத்து தெருங்காரங்களோட சண்டை போடுவாங்க, அன்பு பாராட்ட மாட்டாங்க, ஒரு பாசத்தை அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. சண்டை போட்டு தான் தங்களுடைய வலிமையை வெளிப்படுத்துவார்கள். அதில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க, அதை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருப்பாங்க. இப்படி இருந்த மக்கள் அப்புறம் இயந்திர அறிவியல் ஒரு உலக புரட்சி ஏற்பட்டுச்சு. இயந்திர அறிவியல் புரட்சி ஏற்பட்ட உடனே நான் டாக்டர் ஆக போகிறேன், இன்ஜினியர் ஆக போகிறேன், நான் அங்கே போய் சண்டை போடுறேன், அங்கே போய் நான் யாருன்னு காமிக்கிறேன், நேருக்கு நேர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு நான் யாருன்னு காமிக்கிறத விட நான் இந்த மாதிரி காமிச்சிக்கிறேன். இங்கே இப்படி நேருக்கு நேராக ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சண்டை போடும்போது உடலில் யார் வலிமையாக இருக்கானோ அவன் மட்டும்தான் தன்னை நிரூபிக்க முடியும். இப்போ இந்த மாதிரி இயந்திர அறிவியல் புரட்சி வந்தோன்னா நான் டாக்டர் ஆக போகிறேன், இன்ஜினியர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் ஆக போகிறேன் அப்படிங்கும்போது நோஞ்சாங்கூட தன்னை வலிமையானவனாக நிரூபித்து கொள்ள முடியும். ஒரு நோஞ்சாங்கூட, ஒரு உடம்பில் வலிமையே இல்லாத ஒருவர் கூட ஒரு மருத்துவத்துறையில் சிறப்பாக செயல்பட்டு தன்னை ஒரு வலிமையானவராக நிரூபிக்க முடியும். அது இந்த இயந்திர அறிவியல் புரட்சியில் ஏற்பட்டது. அது மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். முதல்ல என்னடா நம்ம உடம்பில் யார் வலிமையாக இருக்கோ அவர்கள் தான் அந்த ஊரில் சண்டியராக இருந்தார். உடம்பில் வலிமை இருந்தால் மட்டும் போதாது, அந்த ஒரு மூர்க்க குணம் இருக்கணும், ஒரு ரவுடி பண்பு இருக்கணும். அவங்க தான் அந்த ஊரில் சண்டியராக இருக்க முடியும். உடம்புல நல்லா வலிமையாக இருக்கும், ஆனால் சாதுவாக இருப்பாங்க. உடம்புல நல்ல வலிமை இருக்கும், ஆனால் ரொம்ப சாதுவாக இருப்பார். ஆனால் அவரால் அந்த ஊரில் வலிமையானவராக அவரை நிரூபித்து கொள்ள முடியாது. இப்படி நிறைய பாரபட்சங்க. அது ஒரு சாராருக்கு மட்டும்தான் பொருந்தி போனது. ஒரு வலிமையை நிரூபிப்பதற்கான அந்த போட்டியில் அது யாரோ ஒரு சாரார் மட்டும்தான், ஒரு குறிப்பிட்ட ஓரிருவர் மட்டும்தான் பயனடைந்தார்கள். அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலக புரட்சி வந்த உடனே நீ நோஞ்சானாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, நீ உன்னை வலிமையானவராக உன்னை நிரூபித்து கொள்ளலாம். யாராக இருந்தாலும் சரி, நீ டாக்டர் ஆகியோ இல்லை இன்ஜினியர் ஆகியோ முதலமைச்சர் ஆகியோ இல்லை எம்எல்ஏ ஆகியோ கலெக்டர் ஆகலாம். யாராக வேணாலும் நீ விருப்பப்பட்டால் நீ ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அதில் உனது வலிமையை நிரூபித்து நீ வலிமையானவர் என்பதை நிரூபிக்கலாம். அது நேருக்கு நேர் சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. இது மக்களுக்கு பிடிச்சி போகுது. அந்த வகையில் தான் இந்த மாதிரி கவனத்தை திசை திருப்பு. நீ அந்த வழியில் போய் உன் திறமையை நிரூபி, நீ இந்த வழியில் போ, நீ எவரெஸ்ட் சிகரத்தில் வேணால் ஏறு, அப்படி உன் திறமையை நிரூபி, நீ விண்வெளிக்கு போ, செவ்வாய் கிரகத்துக்கு போ. இந்த மாதிரி வலிமையை நிரூபிக்கிறதுக்காக இவங்க இந்த மாதிரி வேலைகளை செய்கிறாங்க. நான் யார் தெரியுமா என்பதை நிரூபிப்பதற்காக தான் இதெல்லாம் செய்கிறாங்க. இப்படி நிரூபிப்பதற்காக ஒன்றொன்னையும் கண்டுபிடிக்கிறாங்க. பாரு, இது வரைக்கும் யாரும் செவ்வாய்க்கு போல், நான் இப்போ செவ்வாய்க்கு போய் காட்டுறேன், நான் யாருன்னு காட்டுறேன். அப்படி போகிறவனை பிடிச்சிக்கிட்டு நீ நிப்பாட்டி அதெல்லாம் போவாதான்னு நிற்க விட்டா அவன் என்ன பண்ணுவான்? அப்போ ஒருத்தர் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. நீ மருத்துவராகக்கூடாது, நீ விஞ்ஞானியாகக்கூடாது, நீ டாக்டராகக்கூடாது அப்படின்னு எல்லாரையும் பிடிச்சி நிறுத்தணும். அப்படின்னா இவங்க எல்லோரும் ஒரு இடத்துல நிற்பாங்க, ஆனால் ஒருத்தர் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க, அடிச்சிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி அடிச்சிக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் நீ இந்த பக்கமாக போய் டாக்டர் ஆகிடு, நீ இந்த பக்கமாக போய் இன்ஜினியர் ஆகிடு, நீ இந்த பக்கமாக போய் கலெக்டராக போ, நீ அந்த திசையில் போனால் விஞ்ஞானி ஆகலாம்
அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா மக்களை கூட விடாமல் நீ வெவ்வேறு திசையில் போய் உங்கள் கவனத்தை திசை திருப்புறது, அதன் மூலம் இந்த அமைதியை நிலைநாட்டுவது, அது இந்த கொலைவெறியோடு இருக்கிற மக்களிடம் அமைதியை நிலைநாட்டுவது என்பதாக பொருள்படுகிறது.